அண்ட் இப்போ எஸ்கியூல்லேயே ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இன்சர்ட். எப்படி எஸ்கியூஎல் query-ய யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றது. இந்த இன்சர்ட், அப்டேட், டெலிட் இந்த மூணே தான் நம்ம வந்து அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணி டேட்டாவை வந்து எஸ்கியூஎல் சர்வர்லையோ எந்த சர்வர்லையோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த query. ஸோ இது வந்து காமன் விஷுவல் ஸ்டுடியோ, மீன்ஸ் விஷுவல் ஸ்டுடியோலும் சரி, நீங்கள் வேம்ப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுதான் சரி. ஸோ இந்த பர்டிகுலர் சின்டாக்ஸ் வந்து காமன் ஃபார் ஆல். இப்போ வந்து நான் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். அண்ட் அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டேபிள் வந்து யூசர். ஸோ இப்போ நான் இது கிரியேட் பண்ணது ரைட் கிளிக் பண்ணி எடிட் டாப் 200 காலம்ஸ், சாரி ரோஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எம்டியாக இருக்குது. இது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இப்போ நான் இன்சர்ட் பண்ண போகிறேன் எஸ்கியூஎல் query மூலியமாக. ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், இன்சர்ட். ஸோ இன்சர்ட் பண்ணுறது தான் இன்சர்ட் இன்டூ, எதுக்குள்ளே இன்டூ பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம சொன்னோம். யூசர் டேபிள் யூசர். ஸோ நம்ம இப்போ கிரியேட் பண்ண அந்த டேபிள் யூசர் ஸ்பேஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். இதுக்குள்ளே காலமை ஸ்பெசிஃபை பண்ணணும், எந்தெந்த காலமில் டேட்டாவை இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே 2 காலம் இருக்குது. இந்த 2 காலத்துலேயும் நம்ம வந்து டேட்டா இன்சர்ட் பண்ணி ஆகணும். ஒரு சில பேர் ஒன்றத்தில் மட்டும் இன்சர்ட் பண்ணலாம், இன்னொன்று இன்சர்ட் பண்ணாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம வந்து எதில் இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம தெளிவாக்கியிருக்கணும். அண்ட் அதுக்கு நம்ம பெட்டர் யூஸ் பண்ணுறது யூசரை விட ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் இருந்து அந்த டேபிளையே நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன காலம்ஸ் இருக்குது அப்படின்றத நான் இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து ஃபஸ்ட் நேம் இன்சர்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கு லாஸ்ட் நேம் இருக்காது, ஒரே ஒரு நேம் தான் இருக்கும். அப்போ நான் வந்து ஃபஸ்ட் நேம் மட்டும் தான் இன்சர்ட் பண்ண வேண்டிய நிலைமை வரும். ஸோ அதனால நம்ம வந்து இந்த இடத்துல ஆல்வேஸ் காலம்ஸை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபஸ்ட் நேம் கமா சிட்டி கமா ஃபோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 காலமை மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த 3 காலத்தில் மட்டும்தான் நான் இன்ஃபர்மேஷனை இன்சர்ட் பண்ண போகிறேன். அண்ட் ஸ்பேஸ் விட்டு வேல்யூ கொடுத்துங்க. வேல்யூஸ், நிறைய பேர் எஸ்ஸை மறந்துடுவாங்க, வேல்யூஸ் வரும். அது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். இங்கே சிங்கிள் கோட்ஸில் நான் ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணணும், அதாவது ஃபஸ்ட் நேம் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஏன்னா இங்கே ஃபஸ்ட் நேம் இருக்குது, சிட்டி இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வரும், கமா கமா. ஸோ இங்கே என்ன இன்ஃபர்மேஷனை போடுறோமோ அது நம்ம ஃபஸ்ட்டு என்ன காலத்தில் இருக்கோ அதில் போய் இன்சர்ட் ஆகும். நீங்கள் செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, செகண்ட் என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து டைப் பண்ணுறோமோ அது வந்து அப்படியே இந்த இடத்துல செகண்ட் காலம் என்ன இருக்கோ அது அப்படியே போய் சேவ் ஆகும். ஸோ அதே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதனால தான் நம்ம முக்கியமாக சொல்லுவாங்க, இந்த இடத்துல என்ன காலம் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துல வந்து டெஸ்ட் 1 கொடுக்குறேன். சிட்டி வந்து சென்னை. ஃபோன் வந்து என் ஃபோன் நம்பர். டெஸ்ட் 1க்கு பதிலாக நான் வந்து யூசர் நேம் இல்லாட்டி ஃபஸ்ட் நேம் கொடுக்குறேன். ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஃபஸ்ட் நேம் கரெக்டாக இது இங்கே போய் இன்சர்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது கொடுத்துருக்கிறது ஆர்டராக இது சென்னை வந்து சிட்டியில் போய் இன்சர்ட் ஆகும். ஃபோன் நம்பர் வந்து அழகாக ஃபோனில் போய் இன்சர்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் query-யை. 1 row affectedனு வருது பாருங்களேன், 1 row affected. யா. ஸோ என்னுடைய டேபிளை ரைட் கிளிக் பண்ணி எடிட் டாப் 200 rows. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 12th ஒன்று ஆட் ஆகிருக்கும். ஃபஸ்ட் நேம் சென்னை, ஃபோன் நம்பர் ஆட் ஆகிருக்கும். மற்றதெல்லாம் எம்டியாக இருக்குது, நல்லுன்னு இருக்குது பாருங்களேன். ஏன்னா நான் வந்து இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை இதுக்கு. ஏன்னா நான் 3 காலம் தான் சொல்லியிருக்கேன். அந்த 3 காலத்தில் மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து லாஸ்ட் டைம் வராது, ஒரு சில டைம் அவங்களுக்கு அட்ரஸ் அந்த டைமில் தெரியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நான் சொல்கிற எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அந்த ஃபீல்டை எம்டியாக தான் விட்டாகணும். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த பர்டிகுலராக காலம் ஸ்பெசிஃபை பண்ணி இன்சர்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து வேல்யூஸை டேட்டா பேஸில் இன்சர்ட் பண்ணுவாங்க. ஓகே, இது இன்சர்ட் பண்ணுறது மெத்தட்.